ஓகே. ஸோ என்னை பத்தி தெரிஞ்சிருக்கும். என் பேரு பாலாசு. நான் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து நம்மள அறிமுகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்ம ஏன் பண்றோம், தொழில் தொடங்குவோம் அப்படிங்கிற ஒரு ஃபோரத்த எதுக்கு நம்ம ஆரம்பிக்கணும், அதுக்கு பின்னாடி இருந்த சிந்தனை என்ன, அத நம்ம எப்படி கட்டமைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பிரெயின் ஸ்டார்ம் மாரி பண்ணிக்கலாம். நானே என்னோட சிந்தனைய ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம அத முன்னெடுத்து சொல்லலாம். ஸோ என்ன பற்றின அறிமுகம் அப்படின்னா, நான் வந்து இப்போ 43 வயது ஆகுது. ஒரு 21 வருடமாக வேலையை செய்துட்டு இருக்கேன். இப்பவும் வேலையில இருக்கிறேன் நானு. வேலையில இருக்கும்போதே என்னால வந்து ஒரு தொழிலை தொடங்க முடிஞ்சது. இப்போ சென்ற வருடம் வந்து ஆர்எக்ஸ்டி ஃபினான்ஷியல் ஹெல்த் கிளினிக் அப்படிங்கிற தொழில தொடங்கி மிகவும் வெற்றிகரமாக நடத்த முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி பல தொழில் முயற்சிகள பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வெற்றி அடையல. பல தோல்விகள் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆர்எக்ஸ்டி ஒரு வெற்றி குடுத்ததுக்கப்புறம், இப்ப அடுத்த தொழில் வந்து செல்வமா அப்படிங்கிறத வந்து தொடங்குறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வேலையும் அனுபவம் இருக்கு. கார்ப்பரேட்ல அனுபவம் இருக்கு. 21 வருடங்கள். ஆ பிசினஸ் பண்ண அனுபவம் இருக்கு. பிசினஸ் பத்தி அ அ புக்கும் எழுதியிருக்கேன். தொழில் பழகுவோம் அப்படின்னு ஒரு புக்கும் எழுதியிருக்கேன். பிளஸ் நான் வந்து பிசினஸ் மென் கூட நெறையா உரையாடல் செய்றேன். அந்த நெட்வொர்க்லயும் இருக்கிறேன். அந்த பிசினஸ் நெட்வொர்க்லயும் இருக்கிறேன். ஸோ இப்படி தொழில் அதுக்கப்புறம் அ தொழில் செய்ற குடும்பத்தில இருந்து தான் நான் வரேன். அப்பா வந்து டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வந்து ஒரு 50 வருடங்களாக வச்சிருக்காங்க. 83ல இருந்துன்னா, அது 40 வருடங்கள். அதுக்கு முன்பு ஒரு 77ல ஒரு மளிகை கடை. அது இன்னும் நடந்துட்டு இருக்கு. சித்தப்பா பார்த்துக்கிறாங்க. ஸோ தொழில் குடும்பத்தில இருந்து வரேன். ஆனா எனக்கு அந்த குடும்பம் அப்படிங்கிறது பெரிய அளவுல உதவி செய்யல. தொழில் செய்வதற்கு. அஃப்கோர்ஸ் மற்ற வசதிகள்லாம் பண்ணி குடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற அலுவலகமும் அப்பாவோட சம்பாத்தியத்தில வந்தது. ஸோ அந்த வசதிலாம் எனக்கு இருந்தது. அந்த பிரிவிலேஜ்லாம் எனக்கு இருந்தது. நல்லா படிக்க வச்சாங்க. ஆனா தொழில் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு புகட்டல. கல்வி குடுத்தாங்க. அதை வைத்து நான் வேலைக்கு போனேன். அந்த வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் அந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற தாகத்துல வந்து இப்போ கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழித்து எனக்கான தொழில் சரியான தொழில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் இவ்ளோ அனுபவங்கள் பார்த்ததுக்கு பிறகு நெறைய பேர்கிட்ட சில விஷயங்கள் பேசுறேன். அத அடுத்த செக்மெண்ட்ல பேசுறேன். இப்படி உங்களுடைய அறிமுகத்த நீங்க குடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் நான் வந்து இருக்கிறது நிதித்துறை. அ அ அதையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த மாரி ஒரு சின்ன அறிமுகத்த உங்ககிட்ட குடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம அடுத்த செக்ஷன்ல நம்ம எப்படி பேசலாங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொருத்தரா நீங்களாவே அன்மியூட் பண்ணி சொல்லலாம். நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். என் பேரு குமாரசாமி. நான் வந்து ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி. ஐடில ஒர்க் பண்றேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, பெரிய பேக்ரவுண்ட் இல்ல. ஆனா வந்து நம்ம வந்து நம்ம இப்போ வந்து ஒரு வேலை செய்றோம். முதல் தலைமுறைக்கு இது சரிதான். ஆனா வந்து இதுலருந்து அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கும்போது, அது எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறது தான் மெயினா நான் கத்துக்கணும்னு நெனைக்கிறேன். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, எந்த துறையில நம்ம எடுக்கலாம்? இத எப்படி நம்ம தேர்வு செய்றது? அதாவது அதுல மார்ஜின் அதிகமா இருக்கணுமா? இல்ல இப்ப நான் வந்து ஏதோ ஒரு முதலீடு பண்றேன் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, அதிலேயே வந்து என்னால ஒரு அ ஒரு ச ஒரு இண்டெக்ஸ்ல இருந்து கொஞ்சம் அதிகமா எதிர்பார்ப்பு இருந்தாலே போதும். இப்ப முதலீடு அதாவது ஒரு தொழில்ல முதலீடு பண்ணா எனக்கு இன்னும் அதிக வாய்ப்புகள் இருக்குமா? அத எப்படி ம். பேஸ்லைன் பண்ண முடியும்? அதாவது நான் முதலீடு பண்ணிட்டேன். 5 வருஷத்துல என்னவா இருக்கணும்? இல்ல அத எப்படி அது ப்ராஃபிட்டா போகுதா? இல்ல அதுல அ முதல்ல கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா பின்னாடி என்ன பண்ணணும்? அதாவது நிரந்தரமான ஒரு தொழில் இருக்குமான்னு கேட்டா, ஐடில அதுவும் கஷ்டம் தான். அப்படி இருக்கிற பட்சத்துல இதுல ஈடுபடணுமா? இல்லையா? முதல்ல அது ஒரு கேள்வி. 2வது அப்படி தொடங்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தா நம்ம என்ன மாதிரி தயார்படுத்திக்கணும்? அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. நான் அத ஒரு கேள்வியா போட்டிருக்கேன். "ஒய் வி நீட் டூ டூ பிசினஸ்? வில் தட் பீட் இண்டெக்ஸ்?" அப்படிங்கிறத சுருக்கமா நீங்க கேட்டத போட்டிருக்கேன். நம்ம அந்த கேள்வி பதில் வரும்போது என்னோட அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்க. நன்றி. மற்றவங்க மற்றவங்களும் பேசுங்க. ஹலோ. சார், என் பேர் அருண் கணேஷ். சொல்லுங்க சார். சார், இப்போ ஒரு குமாரசாமி சார் சொன்னார்ல, அதே தான். கிட்டத்தட்ட நானும் ஐடி ஃபீல்டில் இருந்து தான் வர்றேன். முதல் தலைமுறை பட்டதாரி. ஒரு 15 வருஷமா ஐடி ஃபீல்டில் இருக்கேன். ம், ம், இது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஐடியில் இருக்கிறது வந்துட்டு ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான ஜாப் கிடையாது. எப்போ வேணுமாலும் எது வேணுமாலும் நடக்கலாங்கிற மாதிரி இருக்கு. ம், ம், ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அடுத்து ஏதாவது தொழில் நோக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இப்ப தொழில்னு ஒண்ணு போனோம்னா, அதுக்கு நம்மளுக்கு ஒரு முதலீடு வேணும். நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஒரு சேமிப்பு தொகை வச்சிருக்கணும். நம்ம ஒரு தொழில் வந்துட்டு உள்ள போய் அந்த இது அ ஒரு உள்ளுக்குள்ள போறதுக்கே அது ஒரு பயம் இருக்கு. ஒரு தொழில் தொடங்குறதுக்கு அந்த ஒரு பயம் இருக்கு. ஆ ம், ம்.
நம்ம ஹார்ட் அண்ட் மணியை கொண்டு போய் இது பண்ணிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளை யார் சப்போர்ட் பண்ணுவா? ஏன்னா பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது நம்மளுக்கு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது. எல்லாமே நம்ம தான் கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசை இருக்கு. ஆனால் எதை தொடங்குறது, எப்படி தொடங்குறது, தொடங்காம ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நம்ம எப்படி சமாளிக்கிறது, அந்த மாதிரி ஹிக்கப்ஸ் இருக்கு. அதுதான். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. மற்றவங்க பேசுங்க. பிரகாஷ், சாம்சங், ஜெகதீஷ், பழனி, அலெக்ஸ். சேம் தான், அவர் சொன்ன மாதிரி தான். தொடங்கணும்னு ஆசை இருக்குது. பட் ஐ கேன் ஸ்பெண்ட் சம் மணி. பட் அதை எப்படி எடுத்துட்டு போறது, என்ன தொழில் தொடங்குறது, சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எப்படி அதை மிட்டிகேட் பண்றது, ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் தான் எனக்கும் இதாகிட்டு இருக்கு. ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் ஐடி ஃபீல்ட். ஐடி ஓகே, தேங்க்யூ. ஓகே, நைஸ். ஜெகதீஷ், நீங்க சொல்லிடுங்க. சார் வணக்கம். சார் டிரான்ஸ்போர்ட் 10 years of பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி சார்ஜ் 10 years of 20 years எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. இப்ப நானுமே வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஸ்டேட் பண்ணி ஏதாவது பிசினஸ் பண்ற பிளான் தான் இருக்கிறேன். எனக்கு இந்த பிசினஸ் ப்ளூ பிரிண்ட் நம்ம எப்படி பண்ணோம்னா அந்த லாஸ் ஆனா எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு ஜெகதீஷ், கோயம்புத்தூர்ல இருந்து தானே பேசுறீங்க? ஆமா சார், ஆமா, ஒரு நண்பர் தான். நம்ம ஜெகதீஷ் தான்ல? ஓகே ஓகே. ஆமா ஆமா. ஓகே ஓகே ஜெகதீஷ். How to improve your business? Yes, and business blueprint also. Business blueprint. Yeah. சரி, அது எனக்கு சரியா கேட்கல. வேற யாரோ சொன்னீங்க. எனக்கு என்ன சொன்னாங்க? ப்ளூ பிரிண்ட் கேட்டார் சார். ப்ளூ பிரிண்ட் பிசினஸ் டெவலப் பண்ண. வெரி நைஸ். ஓகே. சாம்சங், ரீஹன், தங்கப்பா, நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அறிமுகம் பண்றோம், ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க பிசினஸ் தொடர்பாக அவங்களுக்கு தேவையான என்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். அது தானாவே கேட்கப்பட்டது. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். என் பேர் ராஜசேகரன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. எனக்கு 46 வயசு ஆச்சுங்க. இந்த இண்டஸ்ட்ரி லூப்ரிகன்ஸ் வந்து ஸ்மால் ஸ்கேல்ல பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஆனா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆர்டர் பண்ண வச்சுங்களேன், இதை பத்தி நம்மளாதான் முட்டி மோதி கத்துட்டு இருக்கோம். அதனால இன்னும் எது கத்துக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜாயின் பண்ணிருக்கீங்க. நைஸ் நைஸ், தேங்க்யூ சார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராஜசேகரன். ராஜசேகரன், தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். என்னோட பேர் பிரகாஷ், 39 வயசு ஆகுது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆட்டோமொபைல் ஃபீல்ட். சார் 33 வயசுல இருக்கீங்க? 39. அப்ப 19 வயசுல இருக்கீங்க? நைஸ். ஓகே. ஸோ ஆட்டோமொபைல் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு ஐடியா பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் நான் செக் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னோட இது என்னன்னா சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் அப் எதனா பண்ணலான்றது என்னோட யோசனை. ஸோ அது சம்மந்தமாக எதனா கைடன்ஸ் கிடைக்குமா என்னன்றது தான் இதில் கலந்துக்கிட்டு. ஓகே, நைஸ், தேங்க்யூ சார். ஓகே, சூப்பர். தங்கப்பன் சார், ரீகன் நீங்க சொல்லிடுறீங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் பேசுறது கேட்குது இல்லையா? நல்லா கேட்குது சார். சார், என்னுடைய பேர் தங்கப்பாண்டி, மதுரை மாவட்டம் பேரையூர் பகுதியிலேருந்து பேசுகிறேன் சார். நைஸ் சார், சொல்லுங்க சார். சார், நான் 19 இயர்ஸாக ஜான்சன் லிஃப்ட்ஸ் ஒரு லிஃப்ட் கம்பெனி சார். ஓகே, தெரியும். அதெல்லாம் மதுரையில் ஒர்க் பண்ணேன் சார். ஓகே. ஜஸ்ட் ஒரு 1 week முன்னாடி நான் ரிலீவ் ஆகிட்டேன். ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்குது சார். மறுபடியும் கார்பரேட் எம்என்சி கம்பெனி தான் கிடைக்கிது, சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி போகாமல் இங்கே உள்ளூர்லேயே ஏதாவது சின்ன சின்ன வேலை ஏதாவது பார்த்து பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கிறனால இதில் இருக்காங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். நைஸ். ஓகே. வணக்கம் ரீகன் சொல்லுங்க. நான் ஒரு சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஒரு 18 இயர்ஸாக ட்ராவல்ஸ் ஃபீல்டில் இருக்கிறேன். கரண்ட்லி ஐ எம் ஒர்க்கிங் வித் ரெட் டாக்ஸி. லாஸ்ட் 1.5 இயர்ஸாக சென்னை லான்ச் பண்ணி போயிட்டுருக்குறோம். நான் ஆக்சுவலி எதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, திங்கிங் அபவுட் இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ அதுதான் ஒரு
பேசிவ் இன்கம்காக ஏதாச்சும் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அது ரிலேட்டடாக ஏதாச்சும் ஐடியாஸ் கிடைக்குமா, இல்லை ஏதாச்சும் லீட்ஸ் கிடைக்குமா அப்படின்றதுக்காக நான் இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. பழனி ராஜ், நீங்க சொல்லிடுறீங்களா? சார் வணக்கம் சார், என்னோட பேர் பழனி. வணக்கம் சார். ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் என்னோட ப்ராஜெக்ட் எல்லாமே நார்த் இந்தியாவோ இல்ல அதர் கண்ட்ரில தான் இருக்கும். ஸோ ஃபேமிலியோட ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஃபேமிலியோட இருக்கலான்றது ஒரு பிளான். ஸோ அதனால பார்த்துட்டு இருக்கேன் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. ராஜ், நீங்க சொல்றீங்களா? ஹாய் பாலா, ராஜ்குமார். ஐடில ஒர்க் பெங்களூரா? ராஜ்குமார். ரைட். சரி, சொல்லுங்க. ஸோ ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஆர்எக்ஸோட ஜாயின் பண்ணேன். டியூ டு அதர் ஒர்க் ஆக்டிவா இல்ல. ஸோ ஜஸ்ட் ஐம் செக்கிங் எல்ஸ் இஸ் தேர் எனி ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ். ஓகே, நைஸ், சூப்பர். ஓகே, ஸோ எல்லாரும் பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது பேசலன்னா சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதுதான் நான் இது வரைக்கும் பார்த்து வச்சிருந்த பேட்டர்னே. நாம வந்து ஒர்க் பண்ணுவோம். இன்னும் சில சினாரியோஸ் இருக்குது. லைக் ஜெகதீஷ்க்கு ஒரு சினாரியோ இருக்கு, தங்கப்பாண்டி சாருக்கு ஒரு சினாரியோ இருக்குது, பழனி ஒரு சினாரியோ சொல்லியிருக்காங்க. அது நான் அப்புறமா வரேன். பட் இந்த ஐடி க்ரௌடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, அது ரீசன் கூட இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறாரு. ஸோ நமக்கு என்ன ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னா, ஒரு இன்கம் சைட்ல வந்தா நல்லா இருக்குமே. ஏன்னா நமக்கு இப்போ ஜாப் செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எப்போ வேணா வேலையை விடலாம். அப்படியே வேலை போகாட்டாலும் 57 வயசுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு சிக்கல் இருக்கவே செய்யும். ஒரு 20களில் 30களில் ஆரம்பங்களில் வந்து முதலீடு செய்து ஒரு 40-45 வயசுல ஒரு பெரிய ஒரு கார்பஸ் ஒரு 3 கோடி 4 கோடி வைத்திருந்தால் அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த சிக்கல் வந்து இருக்கதான் செய்யும். இதுல வந்து ரொம்ப பெரிய ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, வேலைக்கு போகும்போது நம்ம மூளை வந்து ஒரு ஒரு ஜூல இருக்கிற விலங்கு மாதிரி மாறிடும். நமக்கு நேரத்துக்கு சம்பளம் வந்துடும். அதை எப்படியோ வந்து அந்த அந்த விலங்குகளுக்கு வந்து உணவு நேரத்துக்கு வந்துடுமோ அந்த மாதிரி நேரத்துக்கு வந்துடும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வேட்டையாடி உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த 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 சூழ்நிலையே நமக்கு இல்லாம போயிடும். அதை நம்ம மறந்துடுவோம், அந்த இயல்பே மறந்துடுவோம். அதனால தொழில்கள் தொடங்குவது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பெரிய சிக்கலான ஒரு விஷயமா நமக்கு தெரியும். அதனாலதான் வந்து நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, தொழில்களை வந்து முதலீடுகளை வைத்து தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு புள்ளியில வரும். நான் மேபி இப்போ ஒவ்வொரு பாயிண்டா போயிடுறேன், அப்போ அந்த கான்டாக்ட் இன்னும் புரியும். அதுக்கப்புறம் நான் இந்த குழுவை எப்படி நம்ம செயல்படலாம் அப்படிங்கிறதையும் சொல்றேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஒவ்வொருத்தரா பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து why do we need to do business, will that beat index அப்படிங்கிறத கேட்டாங்க. ஸோ நாம ஏன் தொழில் பண்ணணும், பணத்துக்காக தொழில் பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறி. குடும்பத்துடன் இருப்பதற்காக தொழில் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டது. இப்படி பல காரணங்கள் வந்து இல்ல வேலை போயிடும், நான் ஏதாவது செய்யணும், எனக்கு வேணும் இப்படி. ஆனா ஒரு தொழில் அப்படிங்கிறது வந்து நம்ம அப்படிலாம் ஆரம்பிக்கவே கூடாது. பணத்தை போட்டு ஒரு தொழிலை செய்திடலாம் அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. தொழில் செய்தால் நான் குடும்பத்தோட இருக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. தொழில்கள் வந்து எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எந்த தொழிலுமே ஆரம்பிக்க கூடாது. ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுல நம்மளுடைய மனம் வந்து முழுமையாக ஈடுபடலாம். இப்போ இந்த தொழிலை நான் பண்ணினேன் அப்படின்னா இது வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணும் அப்படிங்கிற திருப்தி நமக்கு வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து தொழிலை ஆரம்பிக்கணும். இப்போ முக்கியமா ஸோ அப்போ அதுல என்ன அர்த்தம் அப்படி வருதுன்னா, நீங்க எக்ஸ்டர்னல் இதெல்லாம் விட்டுடுங்க. எக்ஸ்டர்னல் அழுத்தங்கள் குடும்பத்தோட இருக்கிறதாகட்டும், எனக்கு பேசிவ் இன்கம் வரணுமா வேணுங்கிறதாகட்டும், செகண்ட் இன்கம் வேணும்னு ஆகட்டும், இல்லைன்னா ஐடியில் வேலை போச்சுன்னா நான் ஏதாவது பண்ணணுமாகட்டும், இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இதுக்காக நீங்க ஒரு பிஸ்னஸை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெற முடியாது. அப்போ எதுக்கு நீங்க பிஸ்னஸ் பண்ணணும்? அது ஒரு இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு எழுத்தாளருக்கு ஒரு கருத்து உள்ள வந்துடுச்சு, அவர் மனதுக்குள்ள வந்துருச்சுன்னா அதை வந்து எழுதி முடித்தால் மட்டும்தான் அவர் மனது வந்து நிம்மதி அடையும். அதே மாதிரி ஒரு தொழிலை நீங்க தொடங்கணும் அப்படின்னா அது உங்களுக்குள்ள ஒரு சக்தியை வந்து
உண்டு பண்ணோம். சார் இப்போ இந்த சக்தி இல்லை சார், எனக்கு மற்ற எக்ஸ்டர்னல் தேவைகள் இருக்கு சார், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பதில் சொல்றேன். அது என்ன பண்ணணுங்கிறது நான் பதில் சொல்றேன். ஏன்னா அதுக்கான சொல்யூஷன் இந்த குழுவிலேயே இருக்கு. ஸோ இப்படி ஒரு நிலைமையில தான் நீங்க பிசினஸ் தொடங்கணும். பணம் இருந்தால் பிசினஸை தொடங்கணும்னு நினைக்காதீங்க. நான் இந்த RXTயை தொடங்கி வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிறோம். கடந்த ஒரு 15 மாதத்துல வந்து ஒரு 14 லட்சம் 15 லட்சம் ரெவன்யூ எடுத்திருக்கோம். இதுல இருந்து ரெவன்யூ எடுத்திருக்கோம். இத்தனைக்கும் நான் இதை வந்து எனக்கு நிறைய பேர், எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருந்தது. என்ன ப்ரிவிலேஜ் இருந்தது அப்படின்னா, சமூக ஊடகத்தில் நான் வந்து தொடர்ந்து எழுதுவதால் எனக்கு ஆதரவு தரணும். நான் தொழில் தொடங்கியவுடன் எனக்கு ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு பலரும் வந்து அரவணைத்தார்கள். அவர்களுக்கு நான் இன்னும் பெரிய அளவுல பணம் கொடுக்கல, ஆனா தொழில்களில் அவர்களுக்கு பங்கு கொடுப்பேன், அது இன்னும் வெற்றிகரமாக போகும்போது. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது RXTல இது வரைக்கும் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட போடலை. கையில இருந்து எந்த பணத்தையுமே நான் போடலை. எல்லாமே வந்து வெளியில இருந்து வந்ததுதான். வந்ததை அப்படியே செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஐடிக்கு செலவு பண்றோம், மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்றோம். 2 பேர் வந்து ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம். இது எல்லாமே அந்த பிசினஸே எனக்கு எடுத்து கொடுத்தது. ஜெகதீஷ் வந்து அந்த துறையில தான் இருக்காரு, அவருக்கு தெரியும். ஸோ அந்த பிசினஸ் மாடல் எப்படின்னு தெரியும். ஸோ அந்த பிசினஸ் தான் எடுத்து கொடுத்ததே தவிர நான் இதுல கையில இருந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நான் போடலை. நான் 2016ல தெரியாத ஒரு பிசினஸ்ல கூட்டாளிகள் வராங்க அப்படின்னு சொல்லி அவர்களை நம்பி கையில இருந்து பணம் போட்டேன். ஒரு 20 லட்ச ரூபா பணம் போட்டேன். 3 மாதத்துல அந்த 20 லட்ச ரூபா காலி ஆயிடுச்சு. ஸோ இங்க ஐடி துறையில இருக்கிறவங்க எனக்கு பயமா இருக்கு பணத்தை போடுறது அப்படிங்கிறது, அது நியாயமான பயம். நீங்க பணத்தை போட்டு ஒரு பிசினஸை தொடங்கிடலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா அது தவறான ஒரு விஷயம். அந்த பணத்துக்கு உத்தரவாதம் கிடையாது. அதனால பணத்தை வைத்து பிசினஸை முடிவு பண்ணாதீங்க. ஐடி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஜாப் செக்யூரிட்டி, இது நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஏன் பிசினஸ்க்கு வரணும், இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். முக்கியமா இந்த ஐடி துறையில இருக்கிறவங்க 30-40 வயசுல இருக்கிறவங்க வேலை இழப்பு அப்படிங்கிறது வந்து மிக அதிக அளவுல வருது. கிளாசிக் எக்ஸாம்பிள் தோனியும் அந்த 14 வயது பையனையும் நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ 2 பேரையும் முன்னாடி வச்சு தோனியும் உங்ககிட்ட கொடுக்குறாங்க, அந்த 14 வயசு பையனையும் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேர்ல ஒருத்தரை உங்க அணியில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சே எல்லாருமே வந்து அந்த 14 வயது பையனை தான் அவங்களோட கிரிக்கெட் அணியில எடுத்துப்பாங்க. ஏன்னா உலகம் அந்த மாதிரி மாறிடுச்சு. இது வந்து எல்லா துறைக்குமே பொருந்தும். நீங்க 40 வயசு 45 வயசு தொடும்போது உங்களுக்கு விலை இழப்புங்கிறது மிக அதிகமாக இருக்கும். நீங்க எவ்வளவுதான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டாலும் அந்த 20 வயசு 25 வயசுல இருக்கவங்க கூட போட்டி போடவே முடியாது. அதனால நமக்கு சைடு இன்கம் கண்டிப்பாக வேண்டும். உங்களுடைய அனைத்து நேரத்தையும் நீங்கள் உங்கள் நிறுவனத்துக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை செய்ய ஒத்துக்கிறீங்களா, அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. மற்ற ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்க. உங்க சைடு இன்கம்காக, பேசிவ் இன்கம்காக ஒதுக்குங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்திக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்க தொழில் பண்ணணும், இல்லைன்னா தொழில் சார்ந்த வேற ஏதாவது ஒரு இன்கம், இப்போ இருக்கிற பிரைமரி இன்கம் தவிர்த்து 2வது இன்கம்க்கு ரெடி பண்ணணும். ஸோ 3வது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நீடட் கேரிஸ் டு ஸ்டார்ட். ஆமா, கண்டிப்பா நீங்க வந்து இது பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். முதலீடுகளை வைத்து ஒரு தொழிலை தொடங்கலான்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பயம் வரணும். அது வந்தாதான் உங்க பணத்தை காப்பாற்றிக்க முடியும். ஸோ நீங்க தயவு செஞ்சு பணத்தை வச்சு ஒரு தொழிலை தொடங்கணும்னு பண்ணாதீங்க. அனுபவத்தை வச்சு, உங்க நாலேஜை வச்சு தொழிலை தொடங்க முயற்சி பண்ணுங்க. அனுபவம், நாலேஜ், உங்க நெட்வொர்க், இதை 3த்தையும் நீங்க லிவரேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அருமையான பிசினஸ் மாடல் கிடைச்சிடும். எனக்கு அப்படிதான் RXT கிடைச்சது. அடுத்த நிறுவனம் இப்ப தொடங்குற முயற்சியில இருக்கிறோம். பேப்பர் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. செல்வமா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் டூர் கம்பெனி. இதே மாதிரி அனுபவம், நாலேஜ், நெட்வொர்க், இது 3ஆல தான் கிடைச்சது. இந்த 2வது நிறுவனம் வந்து ஜார்ஜியா மக்களுடன் அங்க இருக்கிற பார்ட்னரோட சேர்ந்து நம்ம வந்து பண்றோம். ஸோ இதுக்கு எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அஃப்கோர்ஸ் இப்போ செல்வம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆரம்பத்தில் ஒரு 50,000 முதலீடு பண்ணேன். ஏன்னா அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த 50,000 எனக்கு வந்து ஒருத்தரை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பினாலே எனக்கு திருப்பி வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடல் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் பரிந்துரையும் செய்வேன் இந்த மாதிரி ஐடியில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா ஐடியில் இருக்கிறவங்க, கார்பரேட் லைட்ல இருக்கிறவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆகட்டும், எப்படி வந்து பேசணும் ஆகட்டும், இல்லை அவங்க சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே நம்ம சமூகத்துக்கு தேவைப்படுது. அதை நான் பின்னாடி இந்த குழுவில் எப்படி உதவலாம் அப்படிங்கிறத பேசுறேன். வாட் பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸ் நான் பண்ணணும், எனக்கு தெரியல, எந்த பிஸ்னஸ் எனக்கு தெரியல அப்படிங்கும்போது என்னோட உதாரணத்தையே நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதுல இருந்து ஏதாவது நமக்கு விடை கிடைக்குதா பார்க்கலாம். எனக்கு தொழில் பண்ணணும்னு மிகவும் ஆசை உண்டு. ஏன்னா நான் தொழில் குடும்பத்தில் இருந்து வந்தாலும்
எனக்கு வந்து தொழிலுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சொல்லப்பட்டது. எனக்கு அந்த தொழில் அறிவு கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தொழிலுக்கு வரணும்னு ரொம்ப விருப்பம். 2004ல நான் என்னோட படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு சேர்றேன். 2007ல தோனி இந்த உலகக்கோப்பையை வெல்லும் போது நான் என் வேலையை விடுறேன். நம்மளும் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம், தொழில் செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2007ல வேலையை விடுறேன். வேலையை விட்டுட்டு சரி வீட்டுக்கு வரோம். ஏன்னா நான் வந்து வேலை செய்யும் போது மிகவும் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர். 6 மாதத்துல மிக சிறந்த ஊழியர்ங்கிற விருது வாங்கியிருக்கிறேன். அதுக்கு 500 USD கொடுத்தாங்க. சிங்கப்பூர் ட்ரிப்பு கொடுத்தாங்க 6 மாதத்துல. ஸோ அந்த அது அது பெரிய நம்பிக்கை எனக்கு கொடுத்துச்சு. நம்ம இந்த நம்பிக்கையை, இந்த அனுபவத்தை வச்சு தொழிலையும் அது காட்டலாங்கும் போது, தொழிலும் செய்து வரும்போது வீட்லயே மதிக்கவே இல்லை. ரொம்ப மன உளைச்சல் கொடுத்து மீண்டும் என்னை வேலைக்கு போகிற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. லக்கிலி எனக்கு எந்த கம்பெனில இருந்து வந்தனோ, நான் தேடுறேன், வேலை தேடுறேன்னு தெரிஞ்சோன்னே நாக்ரியில தேடிட்டு இருந்தேன். நான் அவங்க கிட்ட போய் கேட்கல. நான் தேடுறதை பார்த்து அவங்களே என்னை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. வித்தவுட் எனி கேப், எந்த கேப்பும் இல்லாம திருப்பி போனஸ் கொடுத்து எல்லாமே சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ தொடங்கின தொழில் முயற்சி 2016ல மீண்டும் ஒரு நண்பர், பழைய நண்பர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் என்னன்னே தெரியல, ஒரு எக்ஸல் காட்டி இதுக்கு வந்து இவ்வளோ செலவாகும், நம்ம இவ்வளோ பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பிஸ்னஸ் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியல. பணம் இருந்தது. பணம் இருந்ததுங்கிறத விட அதை கடன் வாங்கி தான் நான் கொடுத்தேன். நான் பர்சனல் லோன் வாங்கி தான் கொடுத்தேன். அதுவும் 3 மாசத்துல அவங்களால தொழில் பண்ண முடியல. எனக்கும் அதை பற்றி தெரியல அப்படிங்கிறதுனால அது முழுக்க தோல்வி அடைஞ்சது. அந்த அந்த நிதி சுமை வந்து வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒருவர் வந்து உணவு விநியோகம் பண்றதுக்கு நீ வந்து என்கிட்ட ஒரு கூட்டாளி மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறையில நான் வந்து முயற்சி பண்ணணும். பட் அதுவும் வந்துமே ஒரு வருடத்துல வந்து அந்த நிறுவனத்தில் இருந்த ஒருத்தர் செய்த ஃப்ராடால அந்த நிறுவனம் வந்து செய்யப்பட்டது. அந்த தொழில் செய்யும் போதும் என்னால் முழுமனதாக செய்ய முடியல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கோயம்பேடு மார்க்கெட் ஆகட்டும், கொத்தாவச்சாவடி மார்க்கெட் ஆகட்டும், நம்ம போயிட்டு ஒவ்வொரு பொருளாக பார்க்கணும். எனக்கு தோரம்பருப்புக்கும் உளுந்து பருப்புக்குமே வித்தியாசம் தெரியாத போது அந்த விஷயத்த நான் எடுத்து செய்யணும் அப்படிங்கும்போது என்னால் அதில் மனம் வந்து என்னால் செய்ய முடியல. அதுக்கப்புறம் ஒரு ட்ரோன் கம்பெனி ஒன்று ஆரம்பித்து அதில் என்ன சிஇஓவா நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேயும் என் மனம் வந்து ஒன்றவில்லை. அப்போ நம்ம என்ன தொழில் செய்யணும் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு பயணம். அது ஒரு நீண்ட பயணம். நமக்கே தெரியாது நமக்கு எது பிடிக்கும், என்ன பிடிக்கணும், எனக்கு தெரியல. அதற்கப்புறம் யதார்த்தமாக தான் நான் வந்து ஒரு வகுப்பு எடுக்கிறேன். அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்டை பத்தி ஃபேஸ்புக்ல வந்து எதிர்மறையாக பேசும்போது நம்ம இப்படி மக்கள் இருக்காங்களே அவர்களுக்கு புரிய வைக்கணுமேன்னு சொல்லி ஒரு வகுப்பு எடுக்கும்போது அதுல இருந்து தானாக உருவானது தான் RXT. இப்போ RXT உருவாகிறதுக்கு நான் எதுவுமே முனைந்து வந்து என்னுடைய எனர்ஜியை போடலை. நான் அதுக்கப்புறம் கவனித்து பார்த்தால் நான் 20 ஆண்டுகள் நிதித்துறையில இருக்கிறேன். தமிழர் பொருளாதாரத்தை பற்றி எழுதுகிறேன். தமிழர் வணிகங்கள்ல வந்து நான் போய் உரையாடுறேன், புத்தகங்கள் எழுதுறேன். எனக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் தானாவே கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு கடைசி அந்த பர்ஸ்டார ஒரு விஷயமா வந்து RXT அப்படிங்கிற ஒரு பிசினஸ் வந்து எனக்கு அமைந்து கொடுத்தது. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, நீங்க எந்த துறையில இருக்கிறீங்களோ, எந்த துறையை பற்றி உங்களுக்கு இன்னும் அவுட் நல்லா தெரியுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் தங்கப்பாண்டி சார் வந்து என்ன சொன்னாரு, அவர் லிஃப்ட் துறையில இருக்கிறாரு. அப்போ லிஃப்ட் துறையில இருக்கிறாருன்னா அது சார்ந்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா 19 வருஷம் நம்ம அதுலதான் இருக்கிறோம் அப்படிங்கும்போது அதை பற்றின அனைத்து அறிவும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அதுல நம்ம போய் ஈடுபட்டோம் அப்படின்னா வெற்றி மிக எளிமையாக கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் எனக்கு RXTல நடந்தது. நான் முயன்று RXT செய்யணும்னு நினைக்கல. என்னை வந்து அந்த ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி, படத்தோட ஸ்கிரிப்ட் மாதிரி அங்க வந்து நான் உட்கார்ந்தேன்னு சொல்லலாம். ஸோ அதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியும், இன்னும் அவுட், இதை பத்தி எனக்கு தெரியும், இதுல ஆர்வம் இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்தி முழுமையாக தெரியாட்டாலும் அந்த விஷயத்தை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இருந்தா நீங்க அதை வந்து தொழிலா எடுத்து பண்ணலாம். அதற்கு எந்த தொழில் செய்வதற்கும் ஆரம்பத்துல இருந்து சொல்றது அதுதான், முதலீடு அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையே கிடையாது. முதலீடு பண்ணக்கூடாது. இந்த ஆர்வம் தான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஹவு டு டெவலப் த பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட். இதுக்கு வந்து நான் இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து கடைசியா வரேன். ஏன்னா இந்த குழு எப்படி இயங்கணும்னு எனக்கு ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வையில இருந்து இந்த கேள்விக்கு நம்ம வந்து பதில் சொல்லலாம். இதே தான் வந்து நம்ம 6வது கேள்விக்கும் ஏன்னா இவங்க 2 பேரும் பிசினஸ் பண்றாங்க. நம்ம ஒரு பக்கம் ஐடில இருக்கிறோம்,
நமக்கு பிஸ்னஸ் பண்ணணுமா, என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் பண்றவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஐடியாஸ் வேணும். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போறோங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ பிரகாஷ் வந்து ஆட்டோமொபைல்ல இருக்காரு, அவருக்கு சாஃப்ட்வேர் பண்ணணும். ஜான்சன், ரீகன், பேசிவ் இன்கம். ஓகே, மற்றதெல்லாம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ரீகன் பேசிட்டோம், பேசிவ் இன்கம் ஐடியாஸ் பேசிட்டோம், பிஸ்னஸ் டு பி வித் இதையும் சொல்லிட்டோம். ஒரு குடும்பத்துடன் இருப்பதற்காக பிஸ்னஸை தேர்ந்தெடுக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஓகே, ஐடி. ஓகே, சரி. இப்போ வந்து இந்த குழுவோட எக்ஸ்பெக்டேஷன், இப்போ நம்ம கிட்டத்தட்ட 12 பேர் இருக்கும். இந்த குழுவுக்குள்ள நம்ம எப்படி வந்து ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து இதை நான் வந்து பொதுவாகவே நான் பார்த்துருக்கிறேன். நம்ம கார்பரேட்ல போகும்போது கார்பரேட்ல அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு மிக நேர்த்தியாக கம்யூனிகேஷன்ஸோட பேசுறவங்க இருப்பாங்க, இமெயில் கம்யூனிகேஷன் வச்சுக்கிறவங்க இருப்பாங்க, நிறைய அனலைஸ் பண்றவங்க இருப்பாங்க, இப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க. இன்னொரு பக்கம் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்போஷர் இல்லை அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு உரையாடுவதற்கோ இல்லை ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி சொல்வதற்கோ சில விஷயங்கள் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு கேப் இருக்கு. நம்ம இருக்கிற ரெண்டு தரப்புக்கும் ஒரு ஒரு இடைவெளி இருக்கு. ரெண்டு தரப்புக்கும் வெவ்வேறான தேவைகளும் இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ண போறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ் வந்து சொல்றாரு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில 20 வருடம் இருந்தேன்னு சொல்றாரு. நான் ஒரு சாஃப்ட்வேர் வந்து உருவாக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ அப்படி அவர் சொல்லும் போது இங்க இருக்கிற ஐடி துறையை சார்ந்தவர்கள் அவரை அணுகி, சார் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நம்ம அதை பத்தி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம், உங்களுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன் நீங்க பண்ணணும் அப்படின்னா, நீங்க எதுக்கு அவருக்கு உதவணும் அப்படின்னா, நீங்க என்ன பிசினஸ் பண்ணணும்னு தெரியாம இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு பிசினஸ் பண்றதுக்கும் தயக்கமா இருக்கு. ஆனா இன்னொரு இடத்துல அனுபவம் இருக்கு, அவர் தொழில் பண்ண தயாரா இருக்காரு, அவருக்கு தேவை அந்த சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் மட்டும். இதனை வந்து நீங்க வந்து அவருக்கு வழங்குனீங்க அப்படின்னா கட்டணம் கொடுத்தும் வழங்கலாம், பங்குகள் வாங்கியும் வழங்கலாம், இல்ல தொழில் தெரிந்து கொள்வதற்காக தன்னார்வலராக வழங்கலாம். இப்படி பல கட்டங்களாக நீங்க வழங்கலாம். இன்னைக்கு எனக்கு ஆர்எக்ஸ்டி நிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், என்னுடைய ஃபாலோவர்ஸாக சோசியல் மீடியால ஃபாலோவர்ஸா இருந்தவர்கள் தன்னார்வர்களாக இன்னுமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 2 பேருக்கு தான் சம்பளம் கொடுக்குறோம். ஆனா 6 பேர் வந்து மொத்தம் 8 பேர், மீதி 6 பேர் வந்து நம்ம கண்டிப்பாக பெரிய நிறுவனமாக வந்தால் பாலாசிங் வந்து நம்மளை கண்டிப்பாக கவனித்துக் கொள்வார் அப்படிங்கிறதுனால அவங்க வேலை செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஒற்றுமையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா பிரகாஷுக்கு வந்து நம்ம வந்து அவர் நினைத்த அந்த சாஸ் ப்ராடக்டை வெளியே கொண்டு வரலாம். இது அவருக்கும் லாபமா இருக்கும், இதில் ஈடுபடும் உங்களுக்கும் லாபமா இருக்கும். இதுல நீங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லை. நீங்க கொடுக்க போறதுன்னா உங்களுடைய சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ், அந்த சாஃப்ட்வேர் நாலேஜ் மட்டும் தான் கொடுக்க போறீங்க. நான் ஆரம்பத்துல இருந்து சொன்ன மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணணும்னா நாலேஜ் தேவை, அனுபவம் தேவை, நெட்வொர்க் தேவை. இது 3 தான் தேவை. இதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் பண்ணலாம். ஸோ நீங்க பிரகாஷ் அப்படிங்கிற நெட்வொர்க் இப்போ பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அவருக்கும் லாபமா இருக்கும், உங்களுக்கும் லாபமா இருக்கும். இது நீங்க வாலண்டியர் யாராவது எடுத்து அவர் கூட பேசுறதுனா சொல்லுங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி லூப்ரிகன்ஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அவர் ஒரு பிசினஸ் வச்சிருக்காரு, ராஜசேகரன் ஒரு பிசினஸ் வச்சிருக்காரு, இண்டஸ்ட்ரி லூப்ரிகன்ஸ்ல இருக்காரு. அவரோட பிசினஸை நம்ம ஸ்டடி பண்ணலாம். வாலண்டியர் இருந்தீங்கன்னா ஸ்டடி பண்ணலாம், இல்லைன்னா நாம ஆஸ் ஏ குரூப் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரோட பிசினஸை ஸ்டடி பண்ணி அவர் பிசினஸ்ல அவர் என்னெல்லாம் திருத்தங்கள் செய்து மார்க்கெட்டுக்கு போகணும், மார்க்கெட்ல இருந்தாருன்னா வேற என்னென்ன விஷயங்கள் அவர் செய்யணும் அப்படிங்கிறத நாம அவருக்கு ஒரு ஹெல்ப்பா பண்ணலாம். அந்த பிசினஸ் வந்து ரொம்ப சிறிய பிசினஸா இருந்தது, அவரால் நமக்கு பே பண்ண முடியாது அப்படின்னா முதல்ல ஹெல்ப்பா பண்ணலாம். அந்த பிசினஸ் பெரிய அளவுல வளருது, இதுக்கு மேல அவருக்கு நம்ம உதவி தேவையில்லை, ஆனா அவர் நம்ம உதவியை கேட்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட அப்போ கட்டணம் பேசணும். ஸோ இந்த மாதிரி குடுக்கல் வாங்கல் பண்ணி கொஞ்சம் நெளிவு சுழிவோட நம்ம இருந்துட்டோம் இருந்தோம்னா, ஏன்னா நமக்கும் வேற வழி கிடையாது. நம்ம எவ்வளவு நாள் தான் வந்து ஐடில உட்காந்துட்டு இருக்கிறோம், நம்ம சைட்ல பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். 57 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவன் வேலையை விட்டு தூக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை மீண்டும் தொடங்கணும் அப்படின்னா 0ல இருந்து தொடங்கணும். ஆனா இந்த மாதிரி ஏற்கனவே தொழில் பண்ற ராஜசேகரன் ஆகட்டும், பிரகாஷ் ஆகட்டும், ஜெகதீஷ் ஆகட்டும், அவங்களுக்கு நம்ம உதவி பண்ண நமக்கு என்ன ஆகும், நமக்கு அனுபவங்கள் சேர்ந்துகிட்டே இருக்கும். அனுபவங்கள் வர வர தன்னம்பிக்கை சேர்ந்துட்டே இருக்கும். இந்த அனுபவம், தன்னம்பிக்கை இதெல்லாம் சேரும்போது நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் நமக்கு உருவாகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும்.
முக்கியமாக நீங்க இப்படி ஈடுபடும் போது பலரும் வந்து உங்களை வந்து தங்கள் தொழிலுக்கு வந்து கூட்டாளியாக சேர்த்துப்பாங்க, பங்குதாரர்களாக சேர்த்துப்பாங்க. நீங்க முதலீடு போடணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு அப்படிதான் நடக்குது. ஸோ எல்லாருமே வந்து கூட்டாளிகளாக சேர்க்கறதுக்காக விருப்பப்படுறாங்க. ஆனா நாம வந்து சரியா அஹ், ச- 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 செயல்படுறோம். அதே மாதிரி ஜெகதீஷ்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அவரோட பிசினஸ்ல அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரோட கோல் என்ன, அவரோட கோல் சரியா, இப்ப பண்ற பிசினஸ்ல என்னது, இப்படி ஒரு அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் பண்றதுக்கு நம்ம மிகவும் கடினமா சிரமப்படணும்னு அவசியமே இல்லை. அவரோட டீட்டெயில்ஸ் வாங்கி ஒரு 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 ஹாபி டைம் மாதிரி வாரத்துல ஒரு வாரம் உட்காந்து பார்த்தா நமக்கு, ஏன்னா பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கே அந்த பிரச்சனை பத்தி தெரியாது. ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த பிரச்சனை நமக்கு ரொம்ப கிளியரா தெரியும். ஸோ நாம சொல்ற சின்ன சின்ன வார்த்தைகள் கூட அவருக்கு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உண்டு பண்ணும். இங்க தேவை நேரம் தான், அனுபவம் கூட அடுத்ததுதான். இங்க தேவை நேரம், அடுத்தவர்களை கவனித்து அவர்களுக்கு நம்ம உதவணும், மென்டார்ஷிப் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம இந்த குழுவுல பண்ணலாங்கிறது என்னுடைய சிந்தனை. இதுல மாற்று கருத்து இல்ல வேற ஏதாவது சிந்தனைகள் இருந்தா சொல்லுங்க, நம்ம அதை ஒரு கட்டமைப்போட பண்ணலாம். நாம தான் நமக்கு உதவிக்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில நம்ம இப்போ உரையாடணும். சார் நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு புது தொழிலை வந்து அறிமுகப்படுத்துவீங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு தொழில் இருக்கு, ஒரு தொழில் வாய்ப்பு இருக்கு, இதுல இவ்வளோ investment, இந்த மாதிரி அந்த மாதிரி இது பண்ணுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்துன்னு வச்சுங்களேன். ஆமா. ஸோ இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு தொழிலை தேர்ந்தெடுப்போம். அந்த தொழிலை தேர்ந்தெடுத்து அதை பீஸ் பை பீஸா நம்ம வந்து பார்த்துட்டு அதுல வாய்ப்புகள் உருவாகும். அந்த வாய்ப்புகள் உருவாகும் போது அதுல நம்ம வந்து ஈடுபடலாம், ஒவ்வொருத்தரும் ஈடுபடலாம். ஆனா நாம தேர்ந்தெடுக்கிற தொழில் எந்த நிலையில இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ஈடுபாடுக்கான இது வந்து கட்டணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்ப இந்த ஃபோரம் உருவாக்குறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அந்த தொழிலும் பயன் பெறணும், அந்த தொழில் மூலமாக மற்றவர்களும் அனுபவம், கட்டணம், பங்குதாரர் இப்படிங்கிற ஒரு ஒரு வளர்ச்சி விகிதமும் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து தாட் ப்ராசஸ். ஸோ ஒரு தொழிலை எடுத்து அந்த தொழிலுக்கு உதவுவதற்கான அத்தனை வேலைகளையும் நம்ம செய்யலாம். அது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்ணலாம். இப்ப கேள்வி கேட்டது யாரு? லைக் நீங்க என்ன சாம்சங்? ராஜ்சேகரன். ஓகே ஓகே. நீங்க தான் இந்த இதுல இருந்தீங்களா 10-20 வருஷம்? இல்ல, நான் இண்டஸ்ட்ரியல் லூப்ரிகன்ஸ் சொன்னேன். இண்டஸ்ட்ரியல் லூப்ரிகன்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய பிசினஸை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுனீங்க அப்படின்னா, அந்த பிசினஸ்ல எப்படி டெவலப் பண்ணலாங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து பேசலாம். என்ன ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணிக்கலாம், அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் கண்டிப்பா. ஜெகதீஷ், எனக்கு சரியா நீங்க பேசுறது. அவர் பிசினஸ்ல அவர் என்ன ப்ராப்ளம் ஹேண்டில் எதிர்பார்க்கிறாரு, என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னாரோ அது சொல்லி சொல்லுங்க. ஓகே ஓகே சரி. இப்போ அதுக்கு உள்ள ஒரு பிசினஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல வந்து ஏதாவது கருத்து இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ணலாமா? அதாவது இந்த குழுக்குள்ள இருக்கிறவங்கள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நாலேஜ் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், டைம் இருக்கும். டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் பிசினஸ்ல இருக்கும்போது அவர் ஓடிக்கிட்டே இருப்பாரு, அவரால் மற்ற விஷயங்களை சிந்திக்க கூட முடியாது. இப்ப டைம் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப டைம் இருக்கும். இதையும் பிசினஸையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க டைம் கொடுக்குறீங்க, அனுபவம் கொடுக்குறீங்க, நாலேஜ் கொடுக்கும்போது நீங்களே ஒரு பிசினஸை உருவாக்கிடலாம். பிளஸ் நம்ம இந்த ஃபோரம்ல என்னெல்லாம் பேசலாம்னா, ஒரு பிசினஸ் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பேசலாம். டாக்குமெண்டேஷன் ஒர்க்கே வந்து எனக்கு இன்னுமே போயிட்டு இருக்குது. லைக் முதல் பிசினஸ்க்கே வந்து இன்னுமே போயிட்டு இருக்குது, 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம முறைப்படுத்தி பேசுவோம். நீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொன்னதுல வந்து உங்களுடைய விருப்பம் வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஏன்னா ராஜசேகரன் சொன்னது வந்து ஒரு பிசினஸை தொடங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ அது மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் என்னென்னு இருந்ததுன்னா நாம அதை வந்து எப்படி இன்கார்பரேட் பண்ணலாம் நம்மளுடைய செயல்பாடுகள்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். சார் சொல்லுங்க தங்க சார். இப்போ வந்து நான் 19 வருஷமா ஒர்க் பண்ணிட்டேன் சார். 50 ஃபீல்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு அது மட்டும்தான் மைண்டே சார், வேறு எதுவுமே தெரியாது. அதுவும் ஒரே கம்பெனி.
ஸோ இப்போ என்னை வந்து கம்பெனி வெளியே போக சொல்லிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 5 days தான் ஆகுது. பட் இந்த 5 daysமே நான் விட்டு கூட வெளியே வரல. அவ்வளோ மன உளைச்சல். இப்போ எனக்கு நான் சொந்தமாக பண்ணலாம், இந்த லிஃப்ட் ஃபீல்டே நம்ம சொந்தமாக பண்ணலாம். ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ், ஏகப்பட்ட ஆர்கிடெக்ட். வேலையை விட்டு 5 years ஆயிடுச்சா? 5 days தான் சார். 5 days. ஓகே. அந்த 5 daysல என்னால் முடியல. நான் அடுத்த நாள் பேக் எடுத்துட்டு மறுபடியும் போய் என்னுடைய கஸ்டமர்லாம் மீட் பண்ணி, சார் இந்த மாதிரி நான் சொந்தமாக பண்ணுறேன் லிஃப்ட்டு அப்படின்னு அப்ரோச் பண்ணால், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டில் எடுத்து விரும்புகிறாங்க, அந்த நேம் தான் விரும்புகிறாங்க தவிர தங்கப்பாண்டியை விரும்பலை. ஸோ அப்போ எனக்கு என்ன மனநிலை வருதுன்னா, சரி நம்ம ஜெயிக்க முடியாது போல், மறுபடியும் நம்ம இன்னொரு எம்என்சி கம்பெனிக்கோ கார்பரேட் கம்பெனிக்கோ போவோம். ஸோ அந்த மனநிலை தான் வருது. ஸோ இதை நான் எப்படி போகணும்? ரெண்டாவது, நான் இதில் லிஃப்ட் ஃபீல்டில் மறுபடியும் சாதிக்க முடியுமா? லிஃப்ட் ஃபீல்டுங்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட்டான ஒரு கம்பெனி. எனக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொழில் பண்ணி ஒரு மாத சோர்ஸ் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் நான் இருக்கேன் சார். ஆமாம் சார். இப்போ என்னன்னா, நீங்கள் இப்போ ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறீங்க. 19 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது உங்களை போக சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதுதான் உங்க உலகம். அப்போ இப்போ நீங்க என்ன பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு எம்என்சிக்குள்ள வேலைக்கு போங்க. சரிங்க சார். போயிட்டு சைடுல ஒரு லிஃப்ட் கம்பெனி உருவாக்குங்க. சரியா? நீங்க இப்ப எவ்வளவு சம்பளம் வரும் உங்களுக்கு? நீங்க ஒரு லிஃப்ட் கம்பெனிக்கு போனீங்கன்னா எவ்வளவு சம்பளம் வரும் சார்? எனக்கு 65 to 70 வரும் சார். 65-70. ஆமாம் சார். 60 to 70 வரும். போயிட்டு அதுல ஒரு 10,000 15,000 போட்டு ஒரு மார்க்கெட்டிங் பர்சனை நியமிங்க சார். ஒரு சின்ன குறுக்கீடு சார். இப்போ நம்ம நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க சார். ஒரு கார்பரேட் கம்பெனிலையோ எம்என்சி கம்பெனிலையோ வேலை பார்க்குறப்ப நம்மளுக்கு அந்த மன அழுத்தம் டார்ச்சர் தராமல் இருப்பாங்களா? அதை சிந்திக்கவே விட மாட்டாங்களே? ஆமாம், அது 100% உண்மை. அதனாலதான் நமக்கு வந்து மற்றவர்களோட உதவி தேவைப்படுது, நமக்கு கூட்டாளிகள் தேவைப்படுது, நேரம் தேவைப்படுது, மற்றவங்களோட நேரம் தேவைப்படுது. உங்களோட சிந்தனை 19 வருஷம் நீங்க அந்த லிஃப்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு லிஃப்ட பத்தி இன்னும் நோட் தெரியும், ஆனா உங்ககிட்ட நேரம் இல்லை. அப்ப அந்த நேரத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் நீங்க 70,000 சம்பாதிக்கிறீங்கன்னா அதுல ஒரு 10,000 15,000 கொடுத்து ஒரு மார்க்கெட்டிங் பர்சனை நியமிங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரையாவது சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தொடங்குங்க. சின்னதா பண்ணுங்க. நீங்க எடுத்த உடனே பெருசா பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரிங்க சார். இப்போ நீங்க போயிட்டு மார்க்கெட்ல முட்டி மோதுனீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு, ஏன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு இன்கம் வேணும், மாசம் குடும்பத்தை பார்க்கணும். அந்த நேரத்துல நீங்க போய் ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வரைக்கும் நீங்க பழக்கவே இல்லை, யோசிக்க கூட இல்லை, ஒரு பிசினஸை பத்தி யோசிக்க கூட இல்லை. அப்ப இந்த நேரத்துல உங்களால ஜெயிக்க முடியாது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு எம்என்சில வேலைக்கு சேரணும். ஆனா முழு மனதாக அந்த எம்என்சில உங்களை நீங்கள் உட்படுத்திக்க கூடாது. ஒரு நிறுவனத்துக்கு உங்களை முழுமையாக தராதீங்க. உங்களுக்கு தெரியும் என்ன, ஒரு கம்பெனி 19 வருஷம் வேலை பார்த்த கம்பெனியை விட்டுட்டான், அதே மாதிரி இந்த கம்பெனியை என்ன எப்ப வேணா போக சொல்லுவான், நான் அதற்கு முன்பு தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கணும். ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்து அந்த பிராண்டை மார்க்கெட்டிங் பண்ணுங்க. அது எப்படின்னா ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே சார். இதுதான் நீங்க பண்ணணும். ஆனா இப்போ உட்காந்துட்டு நீங்க பிராண்டை பில்ட் பண்றதோ, நான் பிசினஸ் பண்ணிடுவேன், 19 வருஷம் உட்காந்துட்டேன், நான் பிசினஸ் கொண்டு வந்துருவேன், ஜெயிச்சிருவேன் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காதீங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு எம்என்சி கம்பெனில போய் வேலைக்கு பாருங்க, கிடைச்சதுன்னா. சரிங்க சார். சரியா? ஓகே சார். இந்த இப்போ அவங்களுக்கு நடந்த மாதிரி யாருக்கு வேணா நடக்கலாம். ஸோ அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொல்றேன், உங்களுடைய முழு நேரத்தையும் நீங்க வந்து உங்க நிறுவனத்துக்கு கொடுக்காதீங்க. அதே மாதிரி சனி ஞாயிறு அப்படிங்கிறதையும் வந்து முழுவதுமாக வீணடிக்காதீங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய ஃபவுண்டேஷனை இப்பவே போட தொடங்குங்க. நீங்க இப்பவே ஃபவுண்டேஷனை போட்டீங்க அப்படின்னா 1 வருடம் 2 வருடம் 5 வருடம் கழிந்து அது மிகப்பெரிய அளவுல வளரும். நீங்க 50,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுல 10% 20% முடிஞ்சா, இது வந்து சிரமமா இருக்கும் 50,000 சொல்லும் போது. ஆனா ஐடி துறையில இருக்கிறவங்க வந்து பெரிய அளவுல சம்பாதிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து அதை வந்து இந்த மாதிரி தொழில்களுக்கு மிக குறைந்த அளவுல ஒரு 10,000 20,000 அப்படிங்கிற மாதிரி தொடங்கி நீங்க ஒரு 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 பிராண்டு கொண்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல முயற்சி பண்ணிப்பாரு. வேற யாராவது பேசுறீங்களா?
Hi Bala, Rajkumar. சொல்லுங்க ராஜ்குமார். ஸோ எனக்கு சில விஷயம், ஐ மீன் ஐ லைக் டு ஷேர் சம்திங். பேசிக்காக நான் வந்து ஒரு ஆவரேஜ், ஐம் நாட் அவுட் ஸ்டாண்டிங் பெஸ்ட். அப்போ ஐம் ஸோ ஒர்க் ஆர் ஸ்டடி வாட் எவர். பட் எனக்கு ரொம்ப முன்னாடியிலேருந்தே தெரியும் இப்படியே நம்ம ஐடியில் மட்டும் சர்வே பண்ண முடியாது. ஸோ ஏதாவது நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு. பட் பெரிய தாட் ப்ராசஸ் ஒரு ஒரு ஹட்ஸ் மாதிரி எதுவும் கிடையாது. மைண்டில் இருந்து இதுதான் பண்ணணும், இதில் நமக்கு பேஷன் இருக்கு அந்த மாதிரி. அப்புறம் பெரிய பேக்ரவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரியும் கிடையாது. ஸோ வேறெவர் எனி ஆப்பர்ச்சுனிட்டி ஐ கோ அண்ட் செக், ஏதாவது ஒர்க் ஆகுதா, நமக்கு ஏதாவது ஸ்பார்க் வருதா, நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அந்த மாதிரிலாம். அண்ட் ஃபியூச்சரில் ஒய்ஃப் வந்து ஒரு மாண்டசரி கைட் டீச்சர். ஸோ வி ஹேவ் அ தாட் ஒரு ஸ்கூல் ப்ரீ ஸ்கூல் பேசிக்காக ஆரம்பிக்கணும் அப்படின்னு. பட் நாட் நோ, மேபி இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஸோ வித் மை இன்ட்ரெஸ்ட் ஆர் டைம் எஃபோர்ட் ஐ கிவ், ஏதாவது பண்ண முடியுமா, ஹெல்ப் பண்ண முடியுமா அந்த மாதிரி தான். நீங்க வந்து பிசினஸ் வந்து தொடங்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு அந்த உந்து சக்தி இல்லைன்னு சொல்றீங்க, கரெக்டா? எஸ் ரைட். ஏதோ ஒன்று பண்ணணும்னு இருக்கு, பட் என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஓகே. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, யாராவது ஒரு பிசினஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான ஒரு உதவியை வந்து பண்ண தொடங்குங்க. அவங்க பிசினஸ்ல வந்து கூட்டாளி ஆகிற அளவுக்கு உங்களை நீங்க தகுதிப்படுத்திக்கங்க. ஏன்னா உங்களால தனித்து ஒரு பிசினஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஓகே ஓகே ரைட். ஆனா நீங்க வந்து அந்த அந்த உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை இன்க்ரீஸ் பண்ண அந்த பிசினஸோட கூட்டாளியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பங்குதாரரா மாறுற அளவுக்கு நீங்க உங்களை வந்து உங்களுடைய நேரத்தையும் அனுபவத்தையும் நீங்க அங்க வந்து டெடிகேட்டடா கொடுக்கணும். ஓகே ஓகே, தேங்க்ஸ். இந்த ஃபோரம்லயே உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அஃப்கோர்ஸ் ஆர்எக்ஸ்டியோட நீங்க இருக்கீங்க, ஜெகதீஷும் அதே லைன்ல இருக்காரு. ஸோ நம்ம வந்து we can discuss proposals. வேற யாராவது சொல்றீங்களா? ஐடியாஸ் சொல்றீங்களா? நான் மட்டும் பேசணும்னு அவசியம் கிடையாது. நான் இனிஷியேட் பண்றதுனால நான் சொல்றேன். பட் நீங்க உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. சொல்லுங்க அருண், நீங்க அன்மியூட் பண்ணுங்க. இப்ப எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. எப்படின்னா, இப்ப நான் மதுரையில இருக்கேன். மதுரையில ஏதாவது ஒரு நல்ல பிசினஸ் மாடல், சக்சஸ் ஆன மாடல் எடுத்து போய் ஒரு சபர்பன் சிட்டிஸ்ல கொண்டு போய் இது பண்ணலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு இட்லி மாவு, தோசை மாவு அது இது பண்ற பிசினஸ். இப்ப மதுரையில பாத்தீங்கன்னா அது நல்லா போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரு ஷாப் இருந்துச்சுன்னா நல்ல மக்கள் கூட்டம் இருக்கு. இது என்னோட நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கம்பம் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட். ஸோ தேனிங்கிறது ஒரு கொஞ்சம் பெரிய சிட்டின்னு வைங்க. அங்க இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மாடலே இல்லை. இந்த மாதிரி மாடல் சக்சஸ் ஆன மாடலை கொண்டு போய் அங்க நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா? நம்மளோட லோகோ வச்சு நம்மளோட நேம்ல ஒரு கம்பெனி பண்ணலாமா? இதே இது நானா ஒரு இது ஸ்டார்ட் பண்றதை விட இங்க ஒரு மதுரையில நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள நான் அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட ஒரு பிரான்ச்சைஸ் மாதிரி வாங்கி அவங்க மூலமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இல்லை, அது எப்படி பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி பண்றது பெஸ்டா இருக்குமா? நான் இது ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது ஒரு பிசினஸ் மாடல். இது மாதிரி வேற ஏதாவது கூட இருக்கலாம். நம்மளாம் ஒன்று ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து நம்ம போறது பெட்டரா இருக்குமா? இல்லைன்னா நம்ம உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி வாங்கி அவங்க நம்மளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம லேர்ன் பண்ணிட்டு நம்ம அவங்கள்ட்ட ஒரு பிஸ்னஸ் ஒரு 50-50 இல்லைன்னா ஒரு இந்த வர்ற ப்ராஃபிட்ல ஒரு ஷேர் மாதிரி போட்டுக்கலாமா? இந்த மாதிரி பிஸ்னஸ் மாடல்ல போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஓகே அருண், நீங்க வந்து ஐடில தானே இருக்கீங்க? ஐடில இருக்கேன். ஐடில என்ன டொமைன்ல இருக்கீங்க? நான் மொபைல் டெக்னாலஜி, ஆண்ட்ராய்டு iOS அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஓகே, சோ அந்த ஆர்கிடெக்ட் பொசிஷன் இருக்கு. ஓகே, அந்த ஆர்கிடெக்டா இருக்கீங்களா மொபைல் டெக்னாலஜில? ஆமா. சோ அந்த டெக்னாலஜி சம்பந்தமாக நீங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ள எதுவும் வர முடியாதா? வரலாம். ஆக்சுவலா வரலாம். நம்மளுக்கு அந்த கஸ்டமர்ஸ் வந்து மீட் பண்றதுதான் பெரிய. இப்ப நம்ம ஃப்ரீலான்சர்லாம் அதுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம உங்களுக்கே தெரியும், அந்த ஃப்ரீலான்சிங் பண்றதுல எல்லாம் நம்ம ஒரு நல்ல கிளைண்ட் பிடிக்கிறதே அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம அப்படி வந்தாலும் நம்மளுக்கு பேமெண்ட்லாம் சரியா பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெரிய இதா இருக்கு. நம்ம அதை போய் அப்ரோச் பண்ணி நம்மளோட எடுத்துட்டு போறதே. இப்ப நான் மட்டும் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நெட்வொர்க் வேணும். நான் மொபைல் அப்படின்னா எனக்கு ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் வேணும், ஒரு QA பர்சன் வேணும். ஸோ நம்மளுக்கு ஒரு நெட்வொர்க் இருந்தா தான் நம்ம அந்த இதுல போக முடியும். இந்த மாதிரி நான் சொல்றது, இந்த மாதிரி பிசினஸ் மாடல்ல எல்லாம் நம்மளுக்கு அன்ஸ்கில் பர்சன் வச்சு நம்ம பண்ண முடியும். நம்ம அட்மின் மாதிரி இருந்துட்டு பண்ணலாம். பட் அன்ஸ்கில் பர்சனை வச்சுட்டு கூட நம்ம மேனேஜ் பண்ணிட முடியும்.
பட் when it come to ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நெட்வொர்க் வந்துட்டு நல்ல ஸ்கில்லான பர்சன்ஸ் நமக்கு தேவைப்படும். ஒரு எக்ஸ்பர்ட் இப்போ வெப்னா வெப்ல ஒரு எக்ஸ்பர்ட் தேவைப்படும். கியூஏனா கியூஏல ஒரு எக்ஸ்பர்ட், கிளவுட்னா கிளவுட்ல ஒரு ஆள் நமக்கு தேவைப்படும். மொபைல் நான் வந்துட்டு நான் இது தனியாக உங்களுக்கு எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட் எல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஒரு டீமா நீங்க உருவாயிட்டீங்க அப்படின்னா, யாருக்கு ஆ பேமெண்ட் அப்ப பண்ண முடியுமா? அது பண்ணலாம். அது வந்து ஈஸி நம்ம ரைட்டா. ஸோ அதுதான் நம்ம இதை இப்போ நீங்க ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்கும். 15 இயர்ஸ்க்கு மேல நான் மொபைல்ல இருக்கேன். நியர்லி 20 இயர்ஸா ஐடில இருக்கேன் நான். ஸோ ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் வந்து பெருசா நீங்க இருக்கு. நீங்க அதை யோசிங்க. நான் பாக்குற சிக்கலே என்னன்னா, ஒரு பிசிக்கலா இப்போ நீங்க சொன்ன துறையாகட்டும், ஆட்டு பண்ண வைக்கிறது, விவசாயம் பண்றது, இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற தொழில்கள். அது பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். இங்க ஒண்ணு இருக்குது. ஓகே, நான் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுடுவேன், அன்ஸ்கில்டு லேபர் எடுத்தா கூட போதும், அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் நான் ஈஸியா பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கிறோம். ஆனா அந்த பிசினஸ்க்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஓகே, அது இருக்கு. அதுதான் அது நம்மளுக்கு தெரியாது. அதான் நானும் சொல்றேன். அந்த பாயிண்ட் நம்மளுக்கு. அதனால தான் நம்ம பிரான்ச்சைஸ் நோக்கி போலாமா, எனக்கு அதுலயும் சில இது இருக்கு. உடன்பாடு 100% இல்லை. பட் இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் இதெல்லாம் தாட் ப்ராசஸ்ல இருக்கு. இதெல்லாம் அப்படியே தூக்கி வச்சிருங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க நீங்க. ஓகே. 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருப்பாங்க? ஓகே, சோ அதுங்க தான் நீங்க யுவர் கிளைண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் இன் தமிழ்நாடு, கரெக்ட். வேர்ல்டு வைட் நீங்க பண்ணலாம். ஆல் யூ ஆர் மிஸ்ஸிங் இஸ் எ குட் டீம் வித்வுட் எனி லைபிலிட்டி. கரெக்ட். அப்ப டீம் இல்லாத நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம். கரெக்ட். பில்ட் தி டீம், கிவ் எ ஷவுட், எனக்கு இதெல்லாம் வேணும், நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வரலாம். அண்ட் அந்த டீமும் வந்து ஃப்ரீ டைம். நான் ஆர்எக்ஸ்டியோட பிசினஸ் மாடலே அப்படிதான். ஆர்எக்ஸ்டில வந்து நாங்க பிசினஸ் பண்றோம் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்க டீம் தான். அந்த டீமுக்கு நான் இது வரைக்கும் லைபிலிட்டி எதுவுமே கொடுக்கல, பணம் வந்து எதுவுமே கமிட் பண்ணல. பட் ஆனா பிசினஸ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஷேர் இருக்கும் பிசினஸ்ல. பணம் அது அதிகமாக வரும்போது அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகும், கடைசியில தான் எனக்கு வரும். இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 13 லட்சம் சம்பாதிச்சிருக்கோம், ஆர்எக்ஸ்டி சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த 15 மாசத்துல நான் எடுத்த பணம் அப்படிங்கிறது 20,000 ரூபாய். 20,000 ரூபாய் தான் எடுத்திருக்கு. ஆனா ஐ ஹாவ் 2 பிசினஸ் நவ. செகண்ட் பிசினஸ் உருவாக்கிட்டு இருக்கு. ஐ ஹேவ் எ பிராண்ட் வேல்யூ, ஐ ஹேவ் கிளைண்டேல். 300 கிளைண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் வெரி லாயல் கிளைண்ட்ஸ். லாயல் எம்ப்ளாயி தான் இருப்பாங்க, பட் ஐ ஹேவ் லாயல் கிளைண்ட்ஸ். என்ன எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் ஐ காட் only 20,000 rupees. So it's a long process. ரைட். நீங்க டீமை பில்ட் பண்ணணும். யூ நோ, எனக்கு இந்த ரிசோர்ஸ் இருந்தா நான் பண்ணுவேன். அப்ப அந்த ரிசோர்ஸ் யாருன்னு பாருங்க. உங்க ஆபீஸ்லயே உங்க பக்கத்துல உட்கார்ந்துருப்பாரு, தனியா உட்கார்ந்து செஞ்சுட்டு இருப்பாரு. ஆர் ஜஸ்ட் கிவ் யூ ஷவுட் அவுட். இந்த ஃபோரம்லயே இப்ப எனக்கு நீங்க யாரெல்லாம் வேணும்னு சொல்லுங்க, ஐ கெட் த பீப்பிள் ஃபார் யூ. எஸ். ஓகே, சோ நீங்க டீம் வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் கிட்ட போய் ஓகே ராம், சாரி பாலா, ஏதோ சொல்ல வந்தீங்க, சாரி. இல்ல ஓகே, கரெக்ட் தான், நீங்க சொல்றது புரியுது. இப்ப பாத்தீங்கன்னா எங்க டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் இருக்காரு. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் கிடையாது. பட் நான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் டிராவல் ஆகும்போது he has seen that okay we are doing good, அவரே அசோசியேட் ஆயிருக்காரு. ஆடிட்டர் இருக்காங்க, இன்னோஸ் ஆடிட்டர் இருக்காங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கிடையாது. ஆனா எங்களோட இன்டென்ஷன்ஸை பார்த்தோம்னா அவங்க இன்னோஸாவே உள்ள வந்துட்டாங்க. நேத்து ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பர்சனை பார்த்தேன். he worked as a financial management person in Canada and he wanted to associate with RXT. So once you are established yourself, நீங்க உங்களுடைய நோக்கம்லாம் கரெக்டா இருந்ததுன்னா people will come and join you. ஓகே, நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்ததுனால தான் எல்லாருமே என்கிட்ட ஜாயின் பண்ணாங்க. நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருந்தேன், என் ஐடியா செய்ய மைண்ட்லயே வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட யாருமே ஜாயின் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் வந்து 2019ல இருந்து புக்ஸ் எழுதுறேன், பிளஸ் சோசியல் மீடியால வந்து பிசினஸ் பத்தி பேசுறேன். நான் ஒரு கால் அவுட் பண்ணேன்னா people will come ஒரு நம்பிக்கையில. இப்போ இந்த மீட்டிங் நீங்க அப்படிதான் வந்திருக்கீங்க. ஸோ நீங்க உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எனக்கு இந்த ஐடியாஸ் இருக்கு, டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், டாக் டு யுவர் ஃபேமிலி. பாக்குறவங்க கிட்ட எல்லாம் பேசணும். நான் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு தான் இருப்பேன், ஆர்எக்ஸ்டி பத்தி தான் பேசிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு நான் பாக்குறவங்க எல்லாமே வந்து ஒன்னு கிளைண்டா இருப்பாங்க, இல்ல வெண்டாரா இருப்பாங்க. ஸோ யூ டூ தட், இட்ஸ் ஃபார் எவ்ரிபடி ஆல்சோ. அதனால தான் இதை நான் இவ்வளவு டீட்டெயிலா பேசுறேன். எல்லாருக்குமே இதுதான் மாடலா இருக்கும். வேற ஏதாவது இருக்கா? வேற யாரா பேசுறீங்களா?
வேற யாருக்காவது ஒரு இன்சைட்ஸ் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஸோ அது ஒரு ஃபீட்பேக்காகவும் இருக்கும். இந்த செஷன் நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படின்னு. மேபி நம்ம இந்த செஷனை வந்து எவ்ரி வீக் நடத்தலாம். அண்ட் அட் ஒன் பாயிண்ட் வி ஹேவ் டு சூஸ் எ பிஸ்னஸ். நமக்கு இந்த இடத்துலயே வந்து லூப்ரிகன்ஸ் பிஸ்னஸ் இருக்கு. லூப்ரிகன்ட் சொல்லுங்க ஜெகதீஷ். நிறைய பேர் பிரான்சைசிங் மாடல் மாட்டிக்கிறாங்க. நம்ம டீம்ல ஏதாவது பிரான்சைஸ் மாடல் எடுக்கிறோம்னா அது சொன்னா நம்ம ரிசர்ச் பண்ணி அது பண்ணலாம் வேணாம் கூட சொல்லிடலாம். நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரி நிறைய இண்டஸ்ட்ரியில பிரான்சைஸ் மாடல் நிறைய நம்ம மக்கள் ஏமாந்துறாங்க. ஆமா, பிரான்சைசி மாடலும் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். நமக்கு யாரோ சப்போர்ட் பண்றாங்க ஈஸியா இருக்கும்னு நினைப்போம். பட் இட் இஸ் நாட் ட்ரூ. பணம் கொடுத்து எந்த பிரான்சைஸையும் எடுக்காதீங்க. நம்ம பிசினஸ் பண்ணும்போது அதுல ஒரு ரெவன்யூல ஒரு ஷேர் கொடுக்கறோம்னா அது வேற விஷயம். பட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து இதுல நான் வேற ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. நான் அடுத்த ஸ்டெப் இப்போ ஒரு 2 ஆக்டிவிட்டி நம்ம பண்ணணும். ஒன்று, அருண் கணேஷ்க்கு வந்து நம்ம வந்து டீம் ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ நான் அதை வந்து அருண் கணேஷ், ஏன்னா நம்ம எந்த மீட்டிங்காக இருந்தாலும் அதில் ஒரு ஆக்ஷன் பாயிண்டோட முடிச்சாதான் அந்த மீட்டிங் வர்றவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கும். ஸோ நம்ம வந்து அருண் கணேஷ்க்கு வந்து டீம் ரெடி பண்ணணும். ஜெகதீஷ், உங்க பிசினஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, அப்போ நீங்க வந்து நம்ம இதுல யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகிறீங்கன்னு சொல்லுங்க. ஜெகதீஷோட பிசினஸை வந்து ஓகே நான் அனலைஸ் பண்றேன், அவர் என்ன பண்றாருன்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிறது யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லுங்க. ஸோ நம்ம வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, தங்கப்பாண்டி சார், நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க எம்என்சியில் இப்போ ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு, அதனால நான் இந்த ஆக்ஷனும் போடலை. சரிங்க சார், சரிங்க சார். சார் அதுக்கப்புறம் லூப்ரிகன்ட் சார், ராஜசேகரன் சார். சார் உங்க பிசினஸ்க்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க ஆக்சுவலா இந்த இதுல வந்து வாய்ப்புகள் வரும்னு சொல்லிட்டு வந்தீங்க. இன்னும் அந்த பாயிண்ட்ல தான் இருக்கீங்க, இல்ல உங்க பிசினஸ்க்கு ஏதாவது உதவி வேணுமா? இல்ல, என் பிசினஸ்க்கு இப்ப எதுவும் உதவி வேண்டியது இல்லைங்க சார். இப்ப எல்லாம் அதெல்லாம் நல்லா தான் போகுதுன்னு வச்சுங்க. அதுல ஒன்றும் ஜென்ரலா ஜென்ரிக்கா தெரிஞ்சுக்க விரும்புறேன். இல்ல புதுசா ஏதாவது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன்னு வச்சுங்களேன். சார் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்க. அப்ப நீங்க தொடர்ந்து இந்த கூட்டத்துக்கு வாங்க சார். நமக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா ஏதாவது உருவாகும். நீங்க இல்லைன்னா தனிப்பட்ட முறையில என்ன பிக் பண்ணுங்க. நான் சில வாய்ப்புகள் இருக்கு, நான் அதை வந்து தனிப்பட்ட முறையில நான் உங்களுக்கு சொல்றேன் நான். சரிங்க. ஓகே, அதை ஏன் நான் வந்து இங்க பொதுவுல சொல்லல அப்படின்னா, இந்த ஃபோரம் அப்படிங்கிறது ஒரு லாப நோக்கமற்ற ஒரு ஃபோரமா தான் இருக்கும். எனக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, நான் அந்த பிசினஸ் பத்தி சொன்னேன் அப்படின்னா அப்போ அந்த பிசினஸ் ப்ரொமோட் பண்ற மாதிரி ஆயிடுங்கிறதுக்காக தான் அதை நான் அவருக்கு தனிப்பட்ட முறையில சொல்றேன்னு. ஸோ நம்ம இப்போதைக்கு அது மாதிரி வச்சுக்கலாம். மற்ற விஷயங்கள் தானா நடக்க ஆரம்பிக்கும் போது நிறைய வாலண்டியர்ஸ் வரும்போது எனக்கு என்கிட்ட இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் தங்கப்பன் சார்கிட்ட பேசியாச்சு. பிரகாஷ் சார், பிரகாஷ் சார் உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் வேணும் சார்? நீங்க சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆமாம் சார். ஆக்சுவலாக வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்ட். நான் வந்து சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டடான சாஃப்ட்வேர் தான் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ஸுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் அந்த ரிலேட்டட். ஸோ அது சம்பந்தமான எனக்கு வந்து ஐடியா இருக்கு, பட் ஆனால் அதுக்கான எக்ஸ்பர்டீஸ் எனக்கு என்கிட்ட இல்லை. ஸோ அந்த சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ லைக் சாஃப்ட்வேர் டெவலப்பிங், டெஸ்டிங் எல்லாமே இப்போ லாஸ்ட்டாக பேசுனேன் இப்போ சொன்ன மாதிரி. ஸோ அந்த சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. நான் பேசலாமா? சொல்லுங்க. சரி, என்ன மாதிரி சர்வீஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ஸில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் பேஸ்டு SaaS சப்போர்ட் நிறைய தேவைப்படுது ஆக்சுவலாக. ஃபார் இப்போ நான் என்னோட ஓன் கம்பெனிலேயே கூட சொல்லலாம். சம் பாம் கம்பேரிசன் பேசிக்காக சொல்கிறேன், நான் ரொம்ப டீப்பாக இல்லை. பாம் கம்பேரிசன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வித்தின் டிபார்ட்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் வித்தவுட் எனி ஐபி இந்த மாதிரி இல்லாமல். ஸோ இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எனக்கு அந்த லைக் இதை எப்படி சொல்றது, அது எனக்கு சரியான அந்த வேர்டு கிடைக்கல. ஒரு
கேபிஐ ஒரு மானிட்டரிங் எல்லாம் இந்த மாதிரி ஃபுல் கம்பெனி மானிட்டரிங் அந்த அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ற மாதிரியான ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து எனக்கு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ எனக்கு அந்த சப்போர்ட், அந்த டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸோட சப்போர்ட் தேவைப்படுது. ஓகே. நீங்க கேட்கறது இந்த ஐஓடி மாதிரி திங்ஸ். இப்ப வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு மெஷினை கண்ட்ரோல் பண்ணணும் அந்த மாதிரி திங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? இல்ல இந்த சிஆர்எம் டைப் எப்படின்னா நீங்க ஒரு அட்மின் லெவல்ல இப்ப எம்ப்ளாயிஸ் ஹேண்டில் பண்றது, நீங்க இன்வென்ட்ரி ஹேண்டில் பண்றது அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எம்ப்ளாயி இன்வென்ட்ரி அந்த ரிலேட்டட் அட்மின் லெவல்ல தான். நீங்க சொன்ன மாதிரி அந்த லெவலும் நம்ம நெக்ஸ்ட் போகலாம். பட் எனக்கு இப்போ ஸ்டார்டிங் இதுல வந்து அட்மின் லெவல்ல தான் இருக்கிற இதுதான் இருக்கு. ஓகே ஓகே. நம்ம அதை பின்ன பேசலாம், அதை பத்தி எப்படி பண்ணலாம்ட்டு. உங்க நீட் என்னங்கிறத மட்டும் நீங்க ஜஸ்ட் ஒரு ரைட் அப் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நீங்க என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது. ஸோ நம்ம இங்க ஐடி பீப்புள்ஸ்லாம் இருக்கோம்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பாலா சார். ஷூர், கண்டிப்பா பண்ணலாம். எனக்கு ஆக்சுவலா இதை நான் கண்டிப்பா அதோட ஐடியா அவுட்லைன் எல்லாம் தெரியும். நீங்க எனக்கு வந்து அந்த நீட் ரைட் அப்ல கேக்குறீங்க இல்லைங்களா, அதுக்கு எதனா வந்து டெம்ப்ளேட்ஸ் எதனா இருந்தா ஷேர் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா நான் அதே மாதிரி பண்ணி தரேன். இல்ல நீங்க ரொம்ப ரைட் அப்லாம் இதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஐடியா என்னவோ அதை மட்டும் ஒரு இது பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்ம ஒரு சாட் ஜிபிடியே உங்களுக்கு எல்லாமே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துரும். சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே ஷூர், ஐ வில் ஷேர். ஓகே, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ வந்து சாஃப்ட்வேர் எழுதுறதுலாம் ரொம்ப எளிமையாயிடுச்சு. டக்கு டக்குன்னு பண்ணி கொடுத்துட்றாங்க. நைஸ். ஓகே, நம்ம வந்து 3 ஆக்ஷன் பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஸோ அருண் கணேஷ்க்கு டீம் ரெடி பண்ணணும், ஜெகதீஷ்க்கு பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணணும், வாலண்டியர்ஸ் வேணும். நான் குரூப்லேயும் போடுறேன். வர்றவங்க நம்ம 2-3 பேர் இருந்தால் நம்ம அவரோட பிஸ்னஸை ஸ்டடி பண்ணி அவர் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸ் கொடுக்கலாம். பிரகாஷ்க்கு வந்து சாஃப்ட்வேர், ஸோ அது அருண் கணேஷ் அண்ட் ஐடி ஃபோக்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணலாம். இது 3 ஆக்ஷன் ஐட்டம் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். வேற ஏதாவது நம்ம விட்டுட்டேனா நான் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. இல்லை உங்களுடைய இது மணிகண்டன் புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க, மரியா வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்க. பண்ணிட்டு நம்ம இதை வாரந்தோறும் நம்ம வந்து முன்னெடுக்கலாம். மேடம் அன்மியூட் பண்ணியிருக்கீங்க, அதை சொல்லணுமா? சார் நான் ஜஸ்ட் ஒரு லிசனரா தான் சார் வந்தேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்தேன். ஓகே மேடம், ஓகே, தேங்க்யூ. எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது, ஒரு ஐடியாஸ் மைண்ட்ல இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் நாள் கழிச்சு நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன். கண்டிப்பா சொல்லுங்க மேடம். அவங்கள பத்தி ஒரு அறிமுகம்னா, அவங்க வந்து ஜார்ஜியால வந்து படிச்சாங்க, டாக்டரா இருக்காங்க. மேடம் ஒரு அப்டேட், நம்ம வந்து ஜார்ஜியா போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு நிறுவனம் தொடங்கிட்டோம், செல்வமா அப்படின்ட்டு. ஸோ அதை ஒரு லான்ச், ஆமா, மக்களை கூட்டிட்டு போறதுக்கு. ஓகே சார், நைஸ். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. ஓகே, என்ன மாதிரியான இது தொடங்கிருக்கீங்க சார்? இன்டர்நேஷனல் டூர்ஸ் தான் மேடம். இப்போ ஜார்ஜியாவில் வந்து நம்ம டெஸ்டினேஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க 2 பேரோட அங்கே ஒரு நிறுவனம் செல்வமா அப்படிங்கிற பேர்லயே இங்கே வந்து அந்த பேக்கேஜை வந்து நம்ம ஜார்ஜியாவுக்கு போகிற பேக்கேஜை வந்து இந்தியா முழுக்க நம்ம வந்து சேல் பண்ணுவோம். ப்ளஸ் இப்போ B2Cயும் பண்ணுவோம். ஓகே, உலகம் முழுக்க இன்டர்நேஷனல் டூர்ஸும் பண்ணுவோம். விரைவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். சொல்லுங்க மேடம். இல்ல ஜஸ்ட் ஒரு விசிட்டரா தான் வந்தேன். பிசினஸ் ஐடியாஸ் ஏன் ஃபீல்டு ரிலேட்டடா இங்க உங்ககிட்ட யாராவது பேசுவாங்களா, என்ன மாதிரி பண்ணலாம், லைக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் ஐடி இல்லையா? எல்லாமே இருக்காங்க. இது வந்து ஒரு பொதுத்தளம் தான், ஐடி மட்டும் கிடையாது. நமக்கு வந்து லூப்ரிகேட்ஸ் பண்றவங்களும் இருக்காங்க, லிஃப்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அப்பதான் நான் ஜாயின் பண்ணேன். தங்கபாண்டி சார் பேசும்போது தான் ஜாயின் பண்ணேன். தட்ஸ் ஓகே. நான் லிசன் பண்றேன் ஒரு 1 or 2 weeks. அப்புறம் நான் டிஸ்கஸ் பண்றேன் நான் என்ன என் மைண்ட்ல இருக்குன்னு. ஓகே ஷூர். தேங்க் யூ சார். மணிகண்டன் சார், நீங்க ஏதாவது சொல்லணுமா? ஓகே, வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? நம்ம மீட்டிங் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆக்ஷன் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ ஒரு நல்ல மீட்டிங்னு நான் எதிர்பார்க்குறேன். வேற ஏதாவது பேசணுமா?
ஓகே. ஸோ வேற எதுவும் இல்லைன்னா தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நம்ம முதல் மீட்டிங் ஒரு ஒரு இது செட் பண்ணியிருக்கோம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். முக்கியமாக சில ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ராமிசிங்காக இருக்குது. நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணாதான் நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ணதான் புது புது விஷயங்கள் நமக்கு சிந்திக்க தோணும். அதை சிந்திச்சு செயல்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மற்ற குழுக்களுக்கும் இதுக்கும் நம்ம என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்ற குழுக்கள் வந்து உங்களுக்கு அவங்க வந்து ஒரு ஐடியாஸ் தான் கொடுப்பாங்க. எக்ஸிகியூஷன் எல்லாமே நீங்க தான் பண்ணணும். பட் இங்க வந்து நம்மனா எக்ஸிகியூஷனும் ஹெல்ப் பண்றோம். ஸோ பிரகாஷ்க்கு நம்ம அதுதான் பண்ண போறோம். பிரகாஷ் சாருக்கு, அருணுக்கும் நம்ம அதுதான் முயற்சி பண்ண போறோம். ஸோ அந்த எக்ஸிகியூஷன் வரைக்கும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ. Thanks. தேங்க்யூ. தேங்க்யூ.